ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, கிருபையின் தெய்வமே, இந்த வேளைக்கு நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் பிள்ளைகளையும் பெற்றோரையும் குறித்து ஆவியானவர் நமக்கு 4 வசனங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள அந்த ஒரு புதிதான உறவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நாம் கவனிக்கிறோம். வேதம் சொல்கிறது, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்ற ஆலோசனை முதல் 3 வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆகவே எபேசியர் 6:1 முதல் 3 வரை கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எழுதுகின்ற, நம்ம இதில் சொன்னது போல, ஒரு குடும்பமும் ஒரு சமுதாயமும் தேவனிடத்தில் ஒரு புதிய இருதயத்தை பெற்று கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது போல ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிவதை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை அது குடும்பத்திலிருந்து ஆவியானவர் ஆரம்பிக்கிறார். இதில் முதலாவது, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற ஒரு விசேஷித்த அனுபவம் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஆலோசனைகளை ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை பெற்றோருக்கு பயப்பட கீழ்ப்படியும் போது வேதம் சொல்லுகிறது, அதை கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு அவர் ஞானஸ்நானம் பெற வந்தபோது தேவன் தன்னுடைய குமாரனை பற்றி சொன்ன சாட்சி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்படியானால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அனுபவம் தேவனை பிரியப்படுத்துகிறது என்று சொல்லப்போனால், ஆண்டவர் இயேசு எப்படி அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி அவர் பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவை பெற்றுக்கொண்ட போது கர்த்தர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதே போன்ற அனுபவத்தை தான் ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது அது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றது இது ஒரு அடையாளத்தை சுட்டி காட்டுகிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்படியானால் ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியும் போது வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது,
இது அந்த குழந்தை, அந்த பிள்ளை கர்த்தருக்குள் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல, இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது போல, கர்த்தருக்குள் இருப்பது போல அந்த அனுபவத்தின் அடையாளம்தான் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது. ஆகவே இந்த கீழ்ப்படிதலில் பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற முதலாவது கருத்து, நீ பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அது கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய் என்பதற்கு ஒரு சரியான அடையாளம். ஒரு பிள்ளை கிறிஸ்துவுக்கு உள் இருக்கிறது என்பதற்கு ஒரு வெளியிறக்கமான அடையாளம் என்னவென்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அனுபவம். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் என்பதை பார்க்கும்போது சில அனுபவங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள தானாக இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தினுடைய தன்மைகளை நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். ஒன்றாவதாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று காணப்படுவது பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்பதற்கு முதலாவது அடையாளம் அவன் சுய நீதி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் தேவ நீதி உடையவர்களாக இருப்பார்கள். நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற அந்த சுய நீதியை உடையவர்களாக இல்லாமல் அவர்கள் தேவனால் வருகின்ற அந்த தேவ நீதியை, கிறிஸ்துவை பற்றி கொள்வதனால் வருகின்ற அந்த தேவ நீதி உடையவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்பதற்கு முதலாவது அடையாளம் சுய நீதி அவர்கள் விட்டு எடுபட்டு போயிடும், அவர்கள் தேவ நீதி உடையவர்களாக இருப்பார்கள். இது முதலாவது அடையாளம். இரண்டாவதாக, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார் என்பதற்கு இரண்டாவது அடையாளமாக வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இரண்டாவதாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கிறிஸ்துவுக்குள் இருப்பதின் அடையாளம் என்று நாம் கவனிக்கிறோம். இந்த அடையாளம் என்ன செய்யும் என்றால், இவர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் நடக்கிறவர்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மாம்ச கிரியைகளின்படி அவர்கள் நடக்கிறவர்கள் அல்ல. சொல்லப்போனால் ஒரு பாவ சுவாபம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் ஆவியின்படியே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:1. ஆகவே ஒரு குழந்தை கிறிஸ்துவுக்கு உள் இருக்கிறார்கள் என்பது பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அடையாளம். அந்த அடையாளத்தில் இரண்டாவது கவனிக்கிறோம், அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி அதாவது பாவ சிந்தையின்படி நடந்து ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் அவர்கள் ஆக்கினைக்கு தப்பினவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்குள் இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மூன்றாவது தன்மை ரோமர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் கெழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடைய கூட காவலில் கட்டுள்ளவர்களுமாய் இருக்கிற அன்ட்ரோனிக்கேயும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இங்கே 2 பரிசுத்தவான்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. இவர்கள் குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இவர்கள் அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, பரிசுத்தவான்களுக்குள் இருக்க உறவில் அவர்கள் சரியாக இருப்பாங்க. ரெண்டாவது, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என்னுடைய கூட காவலில் இருக்கிறவர்கள். பரிசுத்த பவுலுக்கு முன்னாகவே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் அவர்கள் அப்போஸ்தலருக்குள்ள பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று ரோமர் 16:7 வாசிக்கிறோம். ஆகவே ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை கீழ்ப்படியும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்ற அந்த அடையாளம், அந்த அடையாளத்தின் மூன்றாவது தன்மை பரிசுத்தவான்களுடைய உறவு அவர்களுக்கு மிக மேன்மையாக இருக்கும். நான்காவதாக அவர்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருப்பார்கள். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின, பார் எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது ஒருவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவர்கள் பழைய சுவாபங்கள் எல்லாம் ஒளிந்து போனவனாக இருப்பான், எல்லாம் புதிதானவனாய். எந்த விதத்தில் அவர்களை பார்த்தாலும் அந்த பழைய சுபாவங்கள் பழைய தன்மைகள் இல்லாமல் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஐந்தாவதாக 1 யோவான் 2:6 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்கள் கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் ஆண்டவர் இயேசு எப்படி நடந்து போனாரோ, ஆண்டவர் இயேசு நாம் பின்பற்றி வருவதற்கு எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை விட்டு போனாரோ அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை போல இந்த உலகத்தில் நடந்து கடந்து போகிறவர்கள். இது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் காட்டுகின்ற ஒரு அடையாளம். அடுத்து நாம் கவனிக்கிறோம், அதே 1 யோவான் 2:28 6வது ஒரு கருத்தை கவனிக்கிறோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, 1 யோவான் 2:28, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது எப்படி இருப்பான் என்றால், கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாகவோ வெட்கப்பட்டு போகிறவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் வருகையிலே வெட்கப்படாமல் ஆமீன் இயேசுவை வாரும் என்று கூப்பிடுகின்ற அந்த நிலையில் இருக்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், இவருடைய தன்மை. ஏழாவதாக 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவருடைய ஒரு உச்சக்கட்ட அனுபவம். 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறவன் இருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பாவம் செய்வதில்லை. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு எபேசியர் 6:1 ஆவியான முதலாவது சொல்லுகின்ற ஒரு அனுபவம் என்னவென்றால், இது பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, இது கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு சரியான அடையாளம். அந்த அடையாளத்தின் தன்மைகளைத்தான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்களுக்கு என்ன தன்மைகள் இருக்கும் என்பதைத்தான் நாம் 7 கருத்துக்களில் கவனித்திருக்கிறோம். இந்த 7ம் ஒருவனுக்கு கண்டிப்பாக காணப்படும் பெற்றோருக்கு கீழ்ப்படிகளாக இருந்தால், அதாவது கர்த்தருக்குள் இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கண்டிப்பாக அவர்களுக்குள்ள இருக்கும். இது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர் என்பதற்கு ஒரு அடையாளம், பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அனுபவம். இரண்டாவதாக எபேசியர் 6:1 நாம் மறுபடியும் வாசிக்கிறோம். எபேசியர் 6:1 வாசிக்கிறோம், இது நியாயம் என்று வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருங்கள், இது நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது obedience to parents is a sign of நியாயம், அதாவது righteousness. ரைட் என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில், அதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டிக்கையோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, அர்த்தம் ரைச்சியஸ்னஸ், நீதி என்ற அர்த்தம். ஆகவே
ஒரு ஒரு குழந்தை பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் என்பதின் அடையாளம். பெற்றோருக்கு கீழ்ப்படுதலுக்கு முதலாவது அடையாளம் இவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். இரண்டாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது இது இவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் என்பதனுடைய அடையாளம். உபாகமம் 16ஆம் அதிகாரம், டியூட்ரானமி உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மிக தெளிவாக ஒரு கருத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக என்று எழுதல, நீதியையே, அதாவது ஜஸ்டிஸ் அலோன், நீதி மாத்திரமே செய்கிறவர்கள். இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை குறித்து அடுத்து ஒரு அடையாளத்தை அவையில் சுட்டி காட்டுகிறார். இவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள். இரண்டாவதாக இவர்கள் நீதியை நடப்பிக்கிறவர்கள், நீதி மாத்திரமே நடப்பிக்கிறவர்கள். அதைத்தான் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே, அதாவது ஜஸ்டிஸ் அலோன் என்று ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஜஸ்டிஸ் அலோன், நீதியையே, நீதி அல்ல, நீதியையே அவன் செய்கிறவன், பின்பற்றுகிறவன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே பெற்றோருக்கு ஒரு குழந்தை கீழ்ப்படியும் போது அவர்கள் கர்த்தருக்குள் வாழ்கின்ற அடையாளத்துக்கு அடுத்த அடையாளம் அவர்கள் கண்டிப்பாக நீதியை செய்கிறவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாகத்தான் இருக்க முடியும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பலியிடுவதை பார்க்கிலும், நீதிமொழிகள் 21:3, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளை இது தேவனுக்கு பிரியமானதை செய்கின்ற, அது ப்ளீசிங் காட், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்பதை அறிந்து வாழ்கிறவர்கள். சொல்லப்போனால் மோர் தேன் சாக்ரிஃபைசஸ், பலிகளை பார்க்கிறோம், திரளான பலிகளை செலுத்துவதை பார்க்கலும் கர்த்தர் விரும்புவது அவரை பிரியப்படுத்துவது. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது அவன் எண்ணிலடங்காத மிருகங்களை பலியிடுகிறான். ஆனால் கர்த்தர் அவனில் மிகவும் பிரியமாக இருந்ததில்லை. தொடக்கத்தில் பிரியமாக இருந்தாலும் அவனுடைய ஆட்சியின் பின்னாடி பகுதியில் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு பிரியமாக இல்லை. கர்த்தர் அவனை எச்சரித்தோம், கர்த்தர் அவனோடு பேசியும் அவன் அந்த விக்கிரகங்களை விட்டு தன் மனைவிகளால் அவன் திசை திருப்பப்பட்டவனாக வாழ்கிறான். எந்த கைகள் மோரியா மலையில் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினதோ அதே கைகள் அந்நிய தெய்வங்களுக்கும் ஆலயத்தை கட்டினது. ஆகவே கர்த்தருக்கு பிரியப்படுத்துவது பலிகள் அல்ல. இது ஒரு பெற்றோருக்கு குழந்தை கீழ்ப்படியும் போது அவங்க எதை சுட்டி காட்டுகிறார் என்றால், நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன். சொல்லப்போனால் அநேக ஆயிரமான பலிகள், லட்சக்கணக்கான மிருகங்களை பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமானது. இது பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளையினுடைய தன்மையாக இருக்கும். பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம் என்று தானே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் சாமுவேலை கொண்டு ஆவியானவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுக்கு சொன்னது அதுதானே. ஆகவே இது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2வது கருத்தை வாசிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இருந்து கீழ்ப்படியும் போது அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். அநேக ஆயிரமான பலிகளை செலுத்துவதை பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. 3வதாக ஒன்றை பார்க்கிறோம். ஏசாயா 56ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு, கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகின்றது மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும்
என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. எப்போது நியாயத்தை செய்கிறார்களோ அப்போது கர்த்தருடைய ரட்சிப்பும் அவருடைய நீதி வெளிப்படவும் சமீபமான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும்படி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீதியை செய்கிறவர்கள் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், சொல்லப்போனால் அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி நீதியை செய்து கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அவர்கள் ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொள்வது, அது அந்த மனுஷனுக்கு பாக்கியங்கள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆகவே பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நியாயம் என்று சொல்லும்போது இவர்கள் நீதியை செய்கிறவர்கள், நியாயம் செய்கிறவர் என்பதனுடைய அடையாளம். உதாரணமாக தாவீதை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், எரேமியா 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீதை குறித்து சிதேக்கியா ராஜாவுக்கு, அதாவது தாவீதுடைய யூதா கோத்திரத்தின் யூதா அரச வம்சத்தினுடைய சிதேக்கியாவுக்கு கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார். தாவீதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அவன் சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான். தாவீதை குறித்து கர்த்தர் கொடுக்கின்ற சாட்சி, அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்ததான் அல்லவோ என்னை அறிகிற அறிவு, என்னை அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை அறிகின்ற அறிவு என்னவென்றால், அவன் சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தவறிழைத்து தேவனுடைய நீதியை விட்டு விலகி ஆட்சி செய்கின்ற சிதேக்கியாவுக்கு கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், அவன் கர்த்தருடைய வழிகள் எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்து சிறுமையும் எளிமையுமானுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகின்ற அறிவு என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே சிறுமையும் எளிமையானுடைய நியாயத்தை அவன் விசாரித்து அதை உண்மையாய் தாவீது செய்தபோது கர்த்தர் சொல்கிறார், அவன் சுகமாய் இருந்தான், அவன் சுகமாய் வாழ்ந்தான். அதுதான் என்னை அறிகின்ற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் நியாயத்தை செய்கிறார்கள். அதன் விளைவு என்னவென்றால் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள், கர்த்தரை அறிகின்ற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று தாவீதை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தாவீதின் வாழ்க்கையில் பார்த்தா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் தாவீதினுடைய நியாயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22 முதல், தாவீது, அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், அவனோடு இருந்த மனிதர்கள், அவர்களுடைய எல்லா உடைமைகளும் அமலேக்கியரால் கொண்டு போகப்படுகிறது. அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அப்போது தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். தாவீதோடு இருந்தவர்கள் மனக்லேசம் அடைந்து தங்களுக்கு இந்த இழப்பினால் தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆனால் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் அவனை நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார். தாவீது அப்படி மனிதர்களை அழைத்து கொண்டு போய் அந்த இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். வரும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும், அதாவது தாவீதோடு யுத்தத்துக்கு போய் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார்கள். வரும்போது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும், அடுத்து பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களுடைய, அதாவது தாவீதோடு வந்தவர்களில் ஒரு கூட்டம் நின்று விட்டார்கள். யுத்தத்தில் அவர்கள் ஒரு ஆற்றை கடந்து போக முடியாமல் நின்று விட்டார்கள்.
ஆகவே யுத்தத்துக்கு போனவர்கள் திருப்பி கொண்டு வருகிறார்கள். யுத்தத்தில் தங்களோடு வராதவர்களை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எங்களுடைய வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். எல்லாருமே பொருளை இழந்தார்கள். யுத்தத்தில் போய் அவருடைய திருப்பி கொண்டு வருகிறார்கள். ஒரு கூட்டம் நின்று விட்டார்கள், தொடர்ந்து போக முடியாததுனால. ஆகவே திருப்பி கொண்டு வரும்போது அந்த கொள்ளையெல்லாம் இழந்ததை திருப்பி கொண்டு வரும்போது அந்த பொல்லாதவர்கள், அந்த பேலியாரின் மக்கள், தாவீதின் மனிதர்கள் தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க எங்களோடு யுத்தத்துக்கு வராததுனால அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளட்டும், இந்த கொள்ளை பொருள் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு தாவீது 23ஆம் வசனம் 1 சாமுவேல் 30:23, அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நமக்கு இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அப்படி செய்யக்கூடாது. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களில் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரத்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரிபங்காக பங்கிடுவார்களாக என்றான். அதாவது யுத்தத்தில் போய் இழந்தவர்களை திருப்பி கொண்டு வரும்போது அவனுடைய மனைவி பிள்ளைகளை மாத்திரம் யுத்தத்துக்கு வராதவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். தாவீது சொல்லுகிறார், இல்லை, ரஸ்துக்கள் அண்டையில் பொருள் அண்டையில் இருந்தவர்களும் சரி, யுத்தத்துக்கு போனவர்களுக்கும் சரி சமமாக பங்கிட வேண்டும். இப்படி வித்தியாசமாக பங்கிடக்கூடாது என்று அவன் அன்றைக்கு இருந்த ஒரு தவறான ஒரு நியாயத்தை சரிப்படுத்தி தாவீது சொன்னார். அப்படி சொன்னதுனால 25ஆம் வசனம் 1 சாமுவேல் 30:25, அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது குறித்து ஏன் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்தார் என்றால், நாம் கவனித்தோம். தாவீது குறித்து சொல்லும்போது எரேமியா 22:16 அவன் சிறுமையானவனுக்கும் எளிமையானவனுடைய நியாயத்தை அவன் சரியாக செய்தபடியினால அவன் சுகமாய் தங்கியிருந்தான். மாத்திரமல்ல, அவன் என்ன அறிகின்ற அறிவை பெற்றுக்கொண்டான் என்று கருத்து தாவீதை பற்றி சாட்சியாக சொன்னாரே, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 1 சாமுவேல் 30:22 முதல் 25 வரை. தாவீது அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டில், அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அதை செய்யவில்லை. 1 சாமுவேல் 30:25 வாசிக்கிறோம், அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் என்று தாவீதை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆகவே தாவீது அவன் நியாயம் செய்தவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றவர். இன்னும் ஒன்றை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14-15. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கவர்கள் ஆனார்கள். ஏதோமியர் தாவீதுக்கு அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். மேலும் சொல்லுகிறது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அந்த ஏதோமியுள்ள எல்லா இடங்களிலும் அவன் தானியங்களை வைத்தபடியினால அந்த ஏதோமியரும் தாவீதுக்கு அடிமைகளாக மாறுகிறார்கள். அவர்கள் அவனை சேவிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 15ஆம் வசனம் 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும், தாவீது யுத்தத்துக்கு போனவங்க விவகாரவர் மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் உள்ள அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தவனை காப்பாற்றுகிறார். மாத்திரமல்ல, ஏனென்றால் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ்,
பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் என்பது அவன் நியாயம் செய்கிறவன் என்பதுடைய சரியான அடையாளம். தாவீதின் வாழ்க்கையில் அவன் பெற்றோருக்கு அவன் செய்த அந்த நியாயத்தை செய்தது குறித்து ஒரு வசனத்தை கவனிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17, 18, 20 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17, 18, 20 வசனங்கள். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய். தாவீது மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் மேய்த்து கொண்டிருக்கும்போது அவனுடைய தகப்பனை அழைத்து அவர் சொல்கிறார், உன் சகோதரருக்கு என் சகோதரர்கள் சவுலோடு கூட யுத்தத்தில் பெலிஸ்தருக்கு விரோதமாக அவர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தகப்பனாகி ஈசாய் அவனுடைய சகோதரர்களுக்கு சில உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும்போது சொல்கிறார், உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது யுத்த களத்துக்கு அனுப்பப்படுகிறான். அவர் போனபோது அவன் தகப்பன் சொல்லுகிறான், போகும்போது தகப்பன் சொல்கிறான், ஒரு ஓட்டமாய் போய் வெகு சீக்கிரமாய் போய் இதை இந்த பால் கட்டிகளை 1000 பேருக்கு தலைவனால் கொடு, மீதி பொருட்களை உன் சகோதரர்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட அந்த சுக செய்தியை விசாரித்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17, 20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்தார்கள். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தகப்பன் அவனை அழைத்து சொல்லுகிறார், நீ ஓட்டமாய் போய் இவைகளை கொண்டு கொடுத்து விட்டு வா என்று சொன்னபோது 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது அதிகாலையில் எழுந்து. இதை படிக்கும் போதெல்லாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவனுடைய ஒரே குமாரன், அவனுடைய நேசகுமாரன், அவனை நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசத்து மலைகள் ஒன்று நீ தகன பலியாக இடு என்று சொல்லும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அதாவது விதவுட் எனி டிலே, எந்த தாமதமும் இன்றி. தாவீது அவன் நீதியும் நியாயமும் செய்கிறவன் என்றால் அவன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவன், படிந்து நியாயத்தை செய்கிறவன். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் 1 சாமுவேல் 17, 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 20ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து ஆடு மாடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய். அப்படி என்றால் ஒரு தகப்பனுடைய கட்டளையை தலைமையில் கொண்டு அவர் சொன்னான் ஓட்டமாய் போய் என்றால் அதிகாலையில் எழுந்து போவதற்கு துரிதமாக போய் அந்த காரியத்தை செயல்படுகிறான். இது தாவீது நீதியும் நியாயமும் செய்கிறவன் என்றால் அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன். அடுத்து இன்னும் ஒன்றை கவனிக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது சவுலுக்கு பயந்து அவன் வனாந்திரங்களில் காடுகளில் அலைந்து கொண்டிருக்கின்ற நாட்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். தாவீதே ஒரு நாடோடியைப் போல, ஒரு துரத்தப்படுகின்ற ஒரு மிருகத்தைப் போல அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு மனிதர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உயிர் பிழைத்து தப்பி ஓடுகிறார்கள். அந்த காலகட்ட நெருக்கத்தில் அதை கேள்விப்பட்டு அவன் அதுல்லாம் என்ற கபியில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனுடைய குடும்பத்தினர் அவனை நோக்கி போகிறார்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22:3. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும், தேவனை எப்படி நடத்துவார் எனக்கு தெரியாது, அதை அறிய மட்டும் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான்.
தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். தாவீதின் வீருக்கு ஆபத்தான நேரத்தில் அவன் பெற்றோர்கள் வருகிறார்கள், அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். தாவீது அவர்களை ஒரு சுமையாக எண்ணாமல் அவர்களை மோவாபின் அரசத்தை அழைத்து கொண்டு போய், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதுவரைக்கும் என்னுடைய தாய் தகப்பன் உன்னிலே பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று அவர்களை அங்கே வைப்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இதை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுக்கும்போது சிலுவையின் கீழ் இருந்த தனக்கு அன்பான சீஷனை அழைத்து அவனுடைய தாயை ஒப்பு கொடுத்த அதே அனுபவத்தை போன்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தாவீது அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன், பெற்றோர் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவன். ஆகவே அவன் கர்த்தருடைய நியாயத்தை செய்கிறவன் என்பதற்கு மிக அழகான எடுத்துக்காட்டு தாவீது. இந்த நியாயத்தை செய்ய வேண்டுமானால், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் இருப்பவனாக இருந்து நியாயத்தை செய்ய வேண்டுமானால் அவன் தன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனம் பக்குவப்படுத்தால் மாத்திரமே தான் இது சாத்தியம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உத்தம வேதபாரகனாகிய எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளையையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நீதி நியாயங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை, நீதி நியாயங்களை உபதேசிக்க வேண்டுமானால் முதல்ல அவன் அதை கை கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். அவன் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர், இரண்டாவது அதன்படி கை கொள்ளுகிறவர், அதை செய்கிறவர். அடுத்து இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கிறவனாக எஸ்ரா மாறுகிறார். அதற்கு தேவை என்னவென்றால் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். ஆகவே எபேசியர் 6:1 ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் சொல்கின்ற ஆலோசனை, பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அது நியாயம். அதாவது அவர்கள் நியாயத்தை செய்கிறவர் என்பதன் அடையாளம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது அந்த அடையாளத்தை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், எபேசியர் 6:2, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் நாள் நீடித்திருப்பதற்கும். அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிவது அது ஆசீர்வதிக்கப்பட்டதின் அடையாளம். ஒருவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கு சரியான அடையாளம். எபேசியர் 6:2 வாசிக்கிறோம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். கர்த்தருடைய கிருபையினாலே ஒருவனுக்கு நன்மை உண்டாவதற்கும் அவன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் அடையாளம் என்னவென்றால் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதனுடைய அந்த வெளிப்பாடு. ஒருவன் நன்றாக இருக்கிறான், அவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதனுடைய சரியான அடையாளம். அவனுடைய ஆயுசு நாட்கள், லாஞ்சிவிட்டி, அவன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு கொடி இருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அதாவது கர்த்தர் ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டினால் அவர்களே குடியிருப்பார்கள், அவர்கள் நாட்டினால் அந்த தோட்டத்தின் கனிகளை அவர்களே சாப்பிடுவார்கள். ஏனென்றால் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும்.
விருட்சங்களை குறித்து நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார் விருட்சத்தின் நாட்கள். உதாரணமாக ஒரு மரத்தை குறித்து வாசிக்கிறோம். உலகத்தில் ஒரு மரத்தை குறித்து சொல்கிறார்கள், அந்த மரம் 6000 வருஷத்தை தாண்டி இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மரத்துக்கு வேதத்திலிருந்து ஒரு பெயரை கொடுக்கிறார்கள், மெத்தூசலா. மெத்தூசலா என்று ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். ஒரு நேஷ்னல் பார்க்கில் அது இருக்குது. அந்த மரம் அது 6000 ஆண்டுகளை தாண்டி அந்த மரம் இருக்கிறதாம். வேதத்தில் எப்படி 969 ஆண்டுகள் அந்த மெத்துசலா வாழ்ந்தாரோ அப்படியே இந்த மரம் அன்றைக்கி நீண்ட நாள் 6000 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது. அதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ் இஸ் அ பிளெஸ்ஸிங். உனக்கு நன்மையை கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். எதை போல வென்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க விருட்சத்தின் நாட்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஏசாயா 65:22 கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னொரு அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். ஏசாயா 61:3 வாசிக்கிறோம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். மேசியாவுடைய ஊழியத்தை பற்றி ஆவியானவர் சொல்கிறார். அவர்கள், அதாவது துயரப்பட்டவர்கள், இரண்டாவது ஒடுங்கி போனவர்கள், துயரப்பட்டவர்கள், இவர்களுக்கு ஒடுங்கி போனவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்றார். இந்த ஒடுங்கி போன அல்லது துயரப்படுகின்ற அல்லது துன்பத்தை அனுபவிக்கின்ற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்களைப் போல அவர்கள் சொல்லப்படுவார்கள். ஆகவே விருட்சத்தின் நாட்கள் என்றால் ஒன்று நீண்ட ஆயுள், இரண்டாவது கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், அவர்கள் எல்லா காலங்களிலும் பசுமையான ஒரு அனுபவத்தோடு இருப்பார்கள் என்று சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 1:3, ஆகிய அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அறிந்திருக்கிறோம், உலகத்தில் 4 விதமான காலங்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த 4 காலங்களில் ஒன்று இலை உதிர் காலம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய நியாயங்கள் நீதியை நடப்பிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், எந்த காலத்திலும் அவர்கள் இலை உதிராத ஒரு பசுமையான மரத்தை போல் இருந்து தன்னுடைய காலத்தில் தன் கனியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா விருட்சத்தின் நாட்களைப் போல என்றால் ஒன்று வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் நீண்ட ஆயுசுள்ளவனாய் இருக்கிறான். இரண்டாவதாக கர்த்தருடைய நீதிக்கென்று கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகின்ற ஒரு விருட்சமாய் நடப்பட்டவனாய் இருப்பான். 3, எந்த காலங்களிலும் மழைத்தாட்சியான வருஷம் ஆனாலும் தப்பாமல் கனி கொடுக்கின்ற அனுபவம், இலை உதிராதிருக்கிற அந்த அனுபவம். இன்னும் ஒன்றை வாசிக்கிறோம், கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சங்கீதம் 52:8 சொல்லுகிறார். அது பொல்லாதவனை குறித்து சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பியிருக்கிறேன். ஆகவே ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிமரத்தை போல் இருப்பான்.
13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆகவே எபேசியர் 6:2 வாசிக்கிறோம், ஒருவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவர்களை கொடுத்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளம் என்னவென்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ற அடையாளம். 4ஆவதாக எபேசியர் 6:3 வாசிக்கிறோம், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பதனுடைய 4வது ஒரு அடையாளத்தை எபேசியர் 6:3 வாசிக்கிறோம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. Obedience to parents is a sign of he is a son of the covenant. அவன் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிள்ளையாக இருப்பான் என்பதற்கு எபேசியர் 6:3 சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இந்த கற்பனை என்பதற்கு ஆங்கிலத்தில் கமாண்ட்மெண்ட். கமாண்ட்மெண்ட் என்றால் கிவிங் ஆர்டர்ஸ், அதாவது ஒரு கட்டளை கொடுப்பது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் யார் என்றால் இவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். அதாவது வாக்குத்தத்தமுள்ள ஒரு கற்பனை இவன் வாழ்க்கையில் அனுபவத்தில் இருக்கும் என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே பெற்றோருக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியும் போது இது அவன் ஒரு உடன்படிக்கையின் மகன் என்பதனுடைய அடையாளம். இந்த கற்பனை என்றால், அதாவது கமாண்ட்மெண்ட் என்றால் அதே பொருள் என்னவென்றால், ஒருவர் அதிகாரத்தோடு ஒன்றை கொடுத்து யாருக்கு கொடுக்கிறானோ அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையோடு கொடுப்பது. ஒருவர் அதிகாரத்தோடு ஒரு கட்டளையை ஒரு கற்பனையை மற்றது யாருக்கு கொடுப்பார் என்றால், யாரை அவன் நம்புகிறானோ அவனுக்குத்தான் அந்த கற்பனையை அந்த கட்டளையை கொடுப்பான். ஆகவே கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். இந்த கமாண்ட்மெண்ட் என்றால் எதை போல என்றால், ஆதியாகமம் 2 கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னது போல, நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். கர்த்தர் சொன்னாரே, ஆதியாகமம் 2 கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இட் இஸ் அ கமாண்ட். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆகவே கர்த்தர், நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, அதை புசித்தால் நீ சாகவே சாவாய். இட் இஸ் அ கமாண்ட். இது ஒரு கட்டளை. அதே போல ஆதியாகமம் 6 இன்னொரு கட்டளை பார்க்கிறோம். 13-14 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களோடு பூமியின் அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கோப்பை மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அவை உள்ளும் புறமும் ஆக கீழ் பூசு. இட்ஸ் அ கமாண்ட். இது ஒரு கட்டளை. 22 வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அதை செய்து முடித்தான். இட்ஸ் அ கமாண்ட். அப்படியானால் ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சொல்கிறார், வாக்குத்தத்தமுள்ள அந்த முதலாம் கட்டளை, அந்த முதலாவது கற்பனையை அவன் கை கொள்வான் என்பதற்கு சரியான அடையாளம் அந்த அடையாளம். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 4-5 ஈசாக்கோடு கர்த்தர் பேசுகிறார். அதாவது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவிடத்துக்கு போகிறான். அவன் கேராருக்கு போகிறான். அப்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் பேசுகிறார். 4 சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணத்தையும் கை கொண்டபடியினால் வேறு சொல்லுகிறது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும்
ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் மூலமாக அவன் சந்ததிக்கும் அவன் சந்ததிக்குள் உலகத்தின் முழு மனித குலத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினான். கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்ட போது ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை கீழ்ப்படியும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தான் கர்த்தர் இந்த கற்பனையை சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனையை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாம் அறிந்திருக்கிறோம் 10 கற்பனைகளில் முதல் 4 கற்பனைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளவைகள். அடுத்த 6 கற்பனைகள் மனிதனுக்கும் உள்ளவைகள். முதல் 4 கற்பனைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் உரியது. அடுத்த 6 கற்பனைகள் மனிதனுக்கும். அதில் முதலாவது சொல்லுகிற மனிதனுக்குள்ள கற்பனையில் கற்று முதலாவது சொல்லுவது என்னவென்றால் உன் தகப்பனை தாயை கனம் பண்ணி என்று சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. அதுதான் எபேசியர் 6:3 சொல்லுகிறது, நீ நீடித்த நாட்கள் இருக்க வேண்டுமானால். அடுத்து உன் தகப்பனை நீடித்திருக்க வேண்டுமானால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படின்னா தகப்பன் தாயை கனம் பண்ணும்போது கர்த்தர் மனிதனுக்கும் கொடுத்த அந்த முதலாவது கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் இந்த தகப்பனுக்கு தாக்கும் கீழ்ப்படிவதை ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் அதை கொஞ்சம் மாற்றி வைத்திருந்தார்கள். அதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கிறார்கள். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு தள்ளி விடுகிறீர்கள். தேவனுடைய கட்டளை என்ன? உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக, நான் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கற்பனையை அவர்கள் திருப்பி வைக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, யாத்திராகமம் 20:12 நீங்கள் தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாக இருக்கிறது. அதை வீணாக மாற்றுவது அல்லது பயனற்றதாக செய்வது நல்லா தான் இருக்குது. எப்படி எனில் 10ஆம் வசனம் சொல்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. தகப்பனை தாயை கனம் பண்ணு, உனக்கு நீடித்த ஆயுள் என்று மாத்திரம் சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறார், தகப்பன் தாயை கனம் பண்ணாதவனை கொல்ல வேண்டும் என்று மோசையை கொண்டு நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. அப்படி சொல்லி இருக்கிறது. யாத்திராகமம் 21:17. யாத்திராகமம் 21:17. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தகப்பன தாயை அவர்கள் நிந்தித்தால் சபித்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு மார்க் 7:10 சொல்லுகிறார். லேவியராகமம் 20:9 வாசிக்கிறோம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. அப்படின்னா ஒருவன் கொல்லப்படுகிறான், அந்த பழி யார் மேல் இருக்கணும்? அவன் தலையிலே இருக்கும் என்றால் தகப்பன் தாயை கனப்படுத்தலை, அவர்களை சபிக்கிறவன் அவர்களை நிந்திக்கிறவனை பற்றி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்னும் நீதிமொழிகளுக்கு வரும்போது மிக தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம்
கார் இருளில் அணைந்து போகும். தகப்பனை தாயம் தூஷிக்கிறவனுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்காது. ஏனென்றால் அவனுடைய தீபம் சாதாரண நேரத்தில் காரிருளில் கடந்து போகும்போது அது முழுவதுமாக அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நீதிமொழிகள் இன்னும் சுட்டி காட்டுகிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் இந்த பெற்றோரை நிந்திக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறது. தகப்பனை பரியாசம் பண்ணி, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை படுகளுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அதாவது அடக்கம் பண்ணப்படுவார் இல்லாமல் வெளியிலே வீசி எறியப்படுவான் என்று தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த கற்பனை என்னவென்றால், முதலாம் கற்பனை வாக்குத்தத்தமுள்ள கற்பனை. இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக எபேசியர் 6:3 ஆவியானவர் வசனத்தை வைக்கிறார். தகப்பன் தாயை கனம் பண்ணு, அப்படி செய்தால் உன் ஆயுசு நாட்கள் பூமியில் நீடித்திருக்கும், நீ நன்றாய் இருப்பாய். இதற்குத்தான் அந்த வாக்குத்த முதலாம் கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றால், இயேசுவிடத்தில் அன்பாயிருக்கிறான். கற்பனையை பெற்றுக்கொண்டு அதை காத்து கொண்டு அதை கை கொண்டு வாழும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசுவில் அன்பு வைக்கிறான். அப்படி இயேசுவில் அன்பு வைக்கும்போது அவன் பிதாவிடத்தில் அன்பு வைக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். இயேசுவில் அன்பு வைக்கும்போது பிதாவின் அன்பு அவனுக்கு கிடைக்கிறது. அது சொல்கிறார், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய கற்பனையை அதை பெற்றுக்கொண்டு அதை காத்து கொண்டு கவனமாய் கை கொண்டால் கர்த்தர் சொல்கிறார், அவனிடத்தில் அன்பாய் இருப்பதை காட்டுகிறான். அவனிடத்தில் அன்பாய் இருப்பதினால் பிதா அவனிடத்தில் அன்பாயிருப்பார். நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். வெளிப்பாடுகளுடனாக ஒரு குழந்தை மாற முடியும். எப்போது சொன்னால், தகப்பன் தாயை கனம் பண்ணி கர்த்தருடைய வாக்குத்தத்தமுள்ள அந்த முதலாம் கற்பனையை கை கொள்ளும்போது. ஆகவே ஒரு கிறிஸ்துவுக்கு வாழ்கிற ஒரு குழந்தையை பற்றி ஒரு பிள்ளையை பற்றி எபேசியர் 6:1-4 வரை 4 அடையாளங்களை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 1, பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவன் கர்த்தருக்குள் இருக்கிறவன் என்பதை அடையாளமாக காட்டுகிறான். 2வதாக, அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவன் நியாயம் செய்கிறவன் என்ற அடையாளத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். 3வதாக, பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது அது வெளியே காட்டப்படுகிறது. 4வதாக, ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவன் தேவனுடைய கற்பனையை அந்த உடன்படிக்கையை கை கொள்ளுகிறான் என்பதை காட்டி அதன் மேன்மைகளை பெற்றுக்கொள்கிறான். ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில் ஒரு புதிய குடும்பம், ஒரு புதிய சமுதாயம், அதாவது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு குடும்ப உறவு, ஒரு சமுதாய உறவை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வேண்டுமென்றால், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புதிய இருதயத்தை பெற்று ஆண்டவராக இயேசுவிடத்தில் இன்னும் ஒரு அதிக உறவை வைத்து மற்றவர்களோடு அந்த உறவை அவன் செயல்படுத்துகிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபை நிறைந்த இந்த வசனங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, நீங்கள் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற மேன்மைகளை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில், நாங்கள் சமுதாயத்தில் கடந்து போகின்றவர்களெல்லாம் அதை பிரதிபலித்து காட்ட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவையும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.